பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். என் கேள்வியும் ஒரு பதிலும் என்ற எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். நம்ம வாழ்க்கையில் அநேக விதமான கேள்விகள் நம்ம இருப்போம் இல்லையா? அந்த ஒரு கேள்வி தான், என் வாழ்க்கை ஏன் கசப்பாக இருக்கு அப்படின்ட்டு. அதற்கான பதிலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆண்டவர் படைப்பில் ஒரு படைப்பில் வந்து பாகற்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிடவும் கசப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அது என்னதான் சாப்பிட கசப்பாக இருந்தாலும் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு பல நன்மைகள் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்ம அனுமதிக்கிறதான கசப்பான அனுபவங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு வேதனையாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், அதற்கு பின்பதாக அநேக விதமான நன்மைகள் வைத்திருக்கிறாரு. யாருக்கு தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றாங்க பத்தியா? அதாவது கடவுளே, இனி நீங்க என்ன நடத்துங்க, உங்களுடைய விருப்பத்தின்படி நீ நடத்துங்கன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சரண்டர் பண்ணி அர்ப்பணிப்போடு வாழ்றாங்க இல்லையா? அவங்க வாழ்க்கையில வருகிற கசப்புகளா இருக்கட்டும், வேதனைகளா இருக்கட்டும், அது எல்லாமே பிற்காலத்துக்கு நன்மையா முடியும். ஒருவேளை இன்றைக்கு நீங்க என்னுடைய மனப்போட போக்குல போய் என் வாழ்க்கை இப்ப கசப்பா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க எப்பயும் சரண்டர் பண்ணும்போது, கம்ப்ளீட்டா கொடுக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த கசப்பான அனுபவங்களையும் நன்மையா மாற்றுவார். ஸோ bitterness is for your goodness. கசப்புகள் எல்லாமே உங்களுடைய நன்மைக்கு தான். எதற்கும் வழி பண்ணாதீங்க. பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்குதோ, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க சொல்லி. ஸோ அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுடைய கவலைகளாக இருக்கட்டும், கசப்பான அனுபவங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவர் உங்களை தாங்குவார். God bless you.